ஸ்தோத்திரம். இயேசுவின் ரகசிய வருகை முடிந்த உடனேயே பரலோகத்தில் தேவனுடைய உத்தரவு பிறக்கிறது. பூமியிலே தேவ கோபாக்கினை தொடங்கிவிடுகிறது. தேவன் சத்துருவுக்கு பூமியில் அனுமதி கொடுக்கிறார். வெள்ளை குதிரை, சிவப்பு குதிரை, கருப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரை என்ற 4 குதிரைகள் என்னவென்றும், அவைகள் மேல் ஏறி இருக்கிறவர்கள் யார் என்றும், எந்தெந்த குதிரை என்னென்ன செய்யும் என்றும் பார்ப்போம். முதலாவது வெள்ளை குதிரையை குறித்து பார்ப்போம். இதுதான் உபத்திரவத்தின் முதல் ஆரம்பம் என புரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில், ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் 7 முத்திரைகள் இருக்கிறது. இயேசு ஒவ்வொரு முத்திரையை உடைக்கும் போதும் கீழே பூமியில் ஒவ்வொரு பயங்கரமான சம்பவங்கள் நடக்கப் போகிறது. இயேசு முதலாம் முத்திரையை உடைக்கிறார். அப்போது பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றிலும் இருக்கிற 4 கேருபீன்களாகிய 4 ஜீவன்களில் முதலாம் ஜீவன் யோவானுக்கு ஒரு வெள்ளை குதிரையை காண்பிக்கிறது. அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருக்கிறான். அவன் கையில் ஒரு வில்லை பிடித்திருக்கிறான். அவனுக்கு ஒரு கிரீடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குதிரை என்றால் என்ன என்று முதலில் பார்ப்போம். 4 குதிரைகள் என்பது பூமியிலே ஆபத்துக்களையும் பயங்கரங்களையும் அழிவுகளையும் உண்டாக்குகிற 4 பொல்லாத ஆவிகளை குறிக்கும். இந்த குதிரைகள் என்பவை 4 வித பொல்லாத ஆவிகள் என்று சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அந்த குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவன் என்பது அந்த ஆவிகள் செய்ய போகிற மோசமான சம்பவங்களை குறிக்கும் வார்த்தையாகும். உண்மையான குதிரைகளோ மனிதர்களோ கிடையாது. வெள்ளை குதிரை என்பது சமாதானத்தை குறிக்கும். வெள்ளை நிறம் சமாதானத்தை குறிப்பிடுகிற நிறமாகும். இயேசுவின் ரகசிய வருகை முடிந்த உடனேயே பூமியில் உள்ளவர்கள் மகா குழப்பங்களிலும் பயத்திலும் அலறுதலிலும் இருப்பார்கள். அப்போது முழு பூமிக்கும் போலியான சமாதானத்தை கொண்டு வருபவனாக அந்திகிறிஸ்து வெளிப்படுவான். அதற்கு அடையாளமாகத்தான் வெள்ளை நிற குதிரை காண்பிக்கப்பட்டது. குதிரை மற்ற மிருகங்களை விட வீரியமும் போர்க்குணமும் உள்ளது, அதிகாரமும் ஆளுகையும் உள்ளது. முந்தைய நாட்களில் குதிரைகள் யுத்தத்திற்கு பயன்படக்கூடியது. அதனால்தான் இனி நடக்கப் போகிற ஆக்ரோஷமான சம்பவங்களுக்கு அடையாளமாக குதிரைகள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளை குதிரையில் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருக்கிறான். ஆனால் அந்த வில்லில் அம்பு இல்லை. வில்லும் அம்பும் யுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள். ஆனால் அம்பு இல்லாமல் யுத்தம் செய்ய முடியாது. ஆனாலும் அந்த வெள்ளை குதிரையில் ஏறி இருக்கிறவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். காரணம் என்னவென்றால், எந்த யுத்தமும் செய்யாமலேயே அந்திகிறிஸ்து முழு பூமிக்கும் நன்மை செய்கிறவனாக, சமாதானத்தை கொண்டு வருபவனாக பொய் சொல்லி எல்லா ஜனங்களையும் நம்ப வைத்து அவர்களுடைய இருதயங்களை வென்று விடுகிறான். அவர்களை தன் பக்கம் ஈர்த்து ஜெயித்து விடுகிறான். இவன் யுத்தம் செய்து எந்த நாட்டையும் ஜெயிக்கவில்லை. அதனால்தான் வில் மட்டும் இருக்கிறது, அம்பு இருப்பதாக சொல்லப்படவில்லை. யுத்தம் செய்யாமலே தன்னுடைய நயவஞ்சக வாயின் வார்த்தைகளாலேயே எல்லா நாடுகளையும் ஏமாற்றி முழு உலகத்திற்கும் தலைவனாகி விடுவான். அதனால்தான் ஜெயிக்கிறவனாக புறப்பட்டான் என்று எழுதப்பட்டுள்ளது. இதற்கு அடையாளமாகவே அவன் தலையில் ஒரு கிரீடம் ஜெயத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரகசிய வருகை நடந்தவுடனேயே இந்த வெள்ளை குதிரை சம்பவம் தான் முதலாவது பூமியில் நடக்கும். எரேமியா 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே அவன் பிடித்திருக்கிற வில் என்பது பொய் நாக்குக்கு அடையாளம். பொய் பேசி ஜனங்களை ஜெயிக்கிறவனாக அந்திகிறிஸ்து வருவான் என்பதையே வெள்ளை குதிரை காண்பிக்கிறது.
இனி சிவப்பு குதிரையை குறித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களில் அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ளது. இயேசு பரலோகத்தில் தமது கையில் உள்ள புஸ்தகத்தில் 2ஆம் முத்திரையை உடைக்கிறார். அப்போது 2வது ஜீவனாகிய கேருபின் தூதன் யோவானுக்கு ஒரு சிவப்பு குதிரையை காண்பிக்கிறான். அதின் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் பூமியில் ஒருவரை ஒருவர் வெட்டி கொலை செய்து யுத்தம் செய்யும்படி மனிதர்களை தூண்டிவிட்டு ஏவிவிடும் அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பட்டயம் என்பது கொலை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிற ஆயுதம். சிவப்பு நிறம் இரத்தம் சிந்தப்படுவதை குறிக்கிறது. அதனால்தான் சிவப்பு நிற குதிரை காண்பிக்கப்படுகிறது. அந்திகிறிஸ்து கொண்டு வந்த சமாதானம் பொய்யானது, போலியானது, கொஞ்ச காலம் மாத்திரமே. அடுத்து உடனேயே பூமி முழுவதும் கொடூர கொலைவெறிகளும் யுத்தங்களும் நடக்கும். முழு உலகத்திலும் பட்டயங்கள் ஒருவரை ஒருவர் ஊடுருவி போகும். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பி கொலை வெறியர்களாய் மனிதர்கள் அலைவார்கள், கொலை செய்வார்கள். எங்கு பார்த்தாலும் மனித ரத்தம் சிந்தப்படும். பூமியில் சமாதானமே இருக்காது. அந்திகிறிஸ்து மிக கொடூரமாய் செயல்படுவான். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று தற்போது நம்முடைய காலத்தில் நடப்பதை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இது உபத்திரவ கால வேதனை அல்ல, அதற்கு ஆரம்பம்தான் இப்போது நடப்பது என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் ரகசிய வருகை நடந்த பிறகுதான் சிவப்பு குதிரை பெரிய பட்டயத்தோடு வருகிறது. அப்போதுதான் யுத்தங்களின் அகோரங்களும் எங்கும் மனித ரத்தம் சிந்தப்படுவதும் நடக்கும். இப்போது நாம் கேள்விப்படுவதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பூமியில் சமாதானமே அப்போது இருக்காது. இதைத்தான் சிவப்பு குதிரை வெளிப்படுத்துகிறது. இனி கருப்பு குதிரையை குறித்து பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களில் அவர் 3வது முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. பரலோகத்தில் இயேசு தம் கையில் இருக்கும் புஸ்தகத்தில் 3வது முத்திரையை உடைக்கிறார். உடனே 3வது ஜீவனாகிய கேருபின் தூதன் யோவானுக்கு ஒரு கருப்பு நிற குதிரையை காண்பிக்கிறான். அந்த குதிரையின் மேல் ஒருவன் இருக்கிறான். அவன் கையில் ஒரு தராசை பிடித்திருக்கிறான். தராசு என்பது வியாபாரத்தை, வணிகத்தை குறிக்கும். பொருட்களை நிறுத்து கொடுப்பதை குறிக்கும். கருப்பு நிறம் என்பது மிக கொடூரமான பஞ்சத்தை குறிக்கும். மனிதர்கள் பொருட்களை வாங்கி சமைத்து தேவையான ஆகாரத்தை சாப்பிட கிடைக்காத கொடிய பஞ்சத்தையே இந்த கருப்பு நிற குதிரை காண்பிக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களில் அவர்களுடைய முகம் கரியிலும் கருத்து போயிற்று. அவர்கள் தோல் அவர்கள் எலும்புகளோடு ஒட்டி கொண்டு காய்ந்த மரத்துக்கு ஒப்பாயிற்று. பசியினால் கொலையுண்டவர்களை பார்க்கிலும் பட்டயத்தால் கொலையுண்டவர்கள் பாக்கியவான்களாயிருக்கிறார்கள் என்று பஞ்சம், பசியின், பட்டினியின் கொடூரத்தை குறித்து கூறப்பட்டுள்ளது. எனவே கருப்பு குதிரை பஞ்சத்தை குறிப்பிடுகிறது. மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. 1 பணத்துக்கு 1 படி கோதுமை அல்லது 3 படி வார்கோதுமை, அதாவது பார்லியை நிறுத்து அளந்து கொடுப்பார்கள். அதற்கு அடையாளமாகத்தான் கருப்பு குதிரையில் இருப்பவன் தன் கையில் தராசை பிடித்திருக்கிறான். குதிரைகள் என்பது பொல்லாத ஆவிகளையும் அந்த குதிரைகளின் மேல் ஏறி இருக்கிறவன் என்பது அந்த பொல்லாத ஆவிகளால் பூமியில் உபத்திரவ காலத்தில் நடக்கும் மோசமான சம்பவங்களையும் குறிக்கும் என்றும் ஏற்கனவே பார்த்தோம். 1 பணம் என்றவுடன் 1 ரூபாய் என்று நினைத்துவிடக்கூடாது. 1 பணம் என்பது ஒரு மனிதனுடைய 1 நாள் சம்பளம்.
மத்தேயு 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது ஒரு நாள் முழுவதும் செய்த வேலையின் முழு சம்பளத்தையும் கொடுத்தால் கூட ஒரு படி கோதுமை தான் வாங்க முடியும். அதற்கு அந்த அளவுக்கு பஞ்சம் இருக்கும். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு அவரவர் வேலையை பொறுத்து ஒரு நாள் சம்பளம் சராசரியாக 500 800 1000 எதுவாகவும் இருக்கட்டுமே, அதை வைத்து ஒரு படி கோதுமையை கூட வாங்க முடியாதாம். வியாபாரிகள் அந்நாட்களில் கள்ள தராசுகளை வைத்திருப்பார்கள். ஒரு படி கூட சரியாக நிறுத்து போட மாட்டார்கள். சமைப்பதற்கு தேவையான மற்ற பொருட்களை எப்படி வாங்குவது? எதை கொடுத்து வாங்குவது? எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த கொடிய பஞ்சத்தில் யாரும் பசியார சாப்பிட முடியாது. கொடிய தரித்திரம் உண்டாகும். ஆனால் திராட்சரசமும் எண்ணெயும் இருக்குமாம், கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் என்பது மதுபானத்தை குறிக்கும். குறைவில்லாமல் அந்த நாட்களில் கிடைக்குமாம். எண்ணெய் என்பது சமைக்கிற எண்ணெய் மாத்திரமல்ல, பெட்ரோல், டீசல் மற்றும் பெட்ரோலின் மூலப்பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுகிற அழகு சாதன கிரீம்கள், சோப் வகைகள் இவை எல்லாமே எண்ணெயில் தான் சேரும். எண்ணெய் குறையாது, சேதப்படுத்தாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக வரப்போகிற அந்த மங்கின நிறமுள்ள குதிரையை குறித்து வேறு பதிவில் பார்ப்போம். எனவே இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கு தப்பித்துக்கொள்ள அதற்கு முன்பு நடக்கக்கூடிய இயேசுவின் ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாவோம். ஆமேன்.